காணி டிஸ்ட்ரிக்ட் இப்போ நம்ம எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா மதுரை மாவட்டத்தில் கள்ளிக்குடிங்கிற கிராமத்தில் இருக்கோம். இப்போ அனீஷ்குமாருங்கிற கஸ்டமர் பிளேஸில் இருக்கும். அவர் பார்த்தீங்கன்னாக்கா 5 பேனல் வச்சுருக்காரு. ஒரு பேனல் வந்து 585 வாட்ஸு, மொத்தம் 3000 வாட்ஸ் வருது. அதை வச்சு 2200 வாட்ஸ் உள்ள கிணத்து மோட்டரை இறக்கி 3 இன்ச்சு டெலிவரி எடுத்துகிட்ருக்காரு. அதை பற்றி பார்க்கலாம். 2200 வாட்ஸ் கிணத்து மோட்டருக்கு உள்ள டிரைவர் தான். இப்போ இதில் பார்த்தீங்கன்னாக்கா அவர் வந்து 2200 வாட்ஸ் உள்ள போர்வெல் மோட்டரும் வச்சுருக்காரு. அதில் வந்து டிசிலையும் வச்சுருக்காரு, ஏசிலையும் வச்சுருக்காரு. அதே மாதிரி இதையும் ஏசிலையும் டிசிலையும் ரன் பண்ணிட்டுருக்காரு. இப்போ நம்ம வந்து கிணத்து மோட்டரோட டெலிவரியை பார்க்கலாம். இதுதான் அதுக்கான ட்ரைவு. இப்போ பார்த்தீங்கன்னா வோல்டேஜ் 203 வருது, ஆம்ஸு 1.7 ஆம்ஸ் வருது, வாட்ஸு வந்து 320 வாட்ஸு, ஆர்பிஎம் வந்து 1490 ஆர்பிஎம் வருது. இப்போ நம்ம மோட்டரோட டெலிவரியை பார்க்கலாம். 3 டெலிவரி ஃபுல்லாக வருது. சன்லைட்டை பாருங்கள், சன்லைட்டை வந்து இவ்வளோ தான் இருக்குது. 5:30 மணி ஆச்சு, ஆனாலுமே நமக்கு 3 தண்ணி வந்துட்டு இருக்கு. 3 டெலிவரி ஃபுல்லாகவே வருது. இப்போ அதே 2200 வாட்ஸு கிணத்து மோட்டரை வந்து நம்ம ஏசியில் ரன்னிங் பண்ணி பார்க்கலாம். வோல்டேஜ் 320 வருது, ஆம்ஸு 1.3 ஆம்ஸு, வாட்ஸு பார்த்தீங்கன்னாக்கா 682 வாட்ஸு, ஆர்பிஎம் வந்து 2400 ஆர்பிஎம் வருது. இப்போ நம்ம தண்ணியோட அவுட்லெட்டை பார்க்கலாம். நம்ம 2200 வாட்ஸ் வந்து ஏசியில் போட்டிருக்கோம். ஓப்பன் மோட்டர், அதாவது கிணத்து மோட்டர் ஏசியில் போட்டிருக்கோம். அது 3 டெலிவரி சோர்ஸ் 2வது தொகுதி. இது வந்து ப்ரெஷ் வைஸுக்காக போட்டிருக்காங்க. 3 டெலிவரி ஏசி.